ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் நிஃப்டி 15 ஆப்ஷன் பையருக்கு எல்லாமே ஒரு பேட் டேவாகவே மாறிட்டு இருக்கு. என்னன்னா பெருசாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, பட் நார்மல் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேக்வார்டாகவே ஒரு பெரிய லாஸ்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மிங் டேஸில் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் எடுத்து நம்மளோட கேபிட்டல் வந்து வாஷ் அவுட் பண்ண தேவையில்லை. இப்போ டூஸ்டேக்கான ட்ரேடிங் செட்டப்பை பேஸ் பண்ண அளவுக்கு நிஃப்டி வந்து 24,945 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் எதிர்பார்த்தது 24,920 வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்டன் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ கன்ஃபர்மேஷன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லோ பிரேக் பண்ணுறப்போ ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,750 வரைக்கும், 850 to 750 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் ட்ரெண்ட், இல்லைனா நம்ம ஃபுல்லாக வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் 550 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ அப் ட்ரெண்ட் இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக இந்த லெவலுக்குள்ளே எனக்கு நிஃப்டி 960 அபோவ் அந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மட்டும்தான் அப் ட்ரெண்ட். அந்த அப் ட்ரெண்ட் நம்ம எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதான் இன்ட்ராடே சார்ட். ஒன்ஸ் இதுக்கு மேலே பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு ரீட்ரஸ் எடுத்தாலே நம்ம அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ 25,050, அப்புறம் 158 ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம மைட்ரேஸ்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.